ஹாய் ரோக்லே, வாங்க. பிரியாமா மதி உங்கள் ஸ்ரீயக்கா ஸ்டைலில் புதினா சட்னி செய்யலாம். ஃபஸ்ட்டு புதினா எடுத்திருக்கேன். 2 நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் லேசாக வாடிடுச்சு. நீங்கள் ஃப்ரெஷ் புதினா எடுத்துக்கோங்க. தயிர் பாக்கெட் எடுத்துக்கோங்க. ஏன்னு சொல்கிறேன். கொஞ்சோண்டு புளி வந்து தண்ணியில் ஊற போட்டேன். இங்கே பெருங்காயத்தூள், உப்பு எடுத்திருக்கேன். 2 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நிறையா உளுந்து எடுத்திருக்கேன். நீங்கள் நிறையா புதினா இருந்துச்சுன்னா உளுந்து கம்மி பண்ணிக்கோங்க. நான் வந்து இது மத்தியானத்துக்கும் வேணும் அப்படின்ட்டு அப்புறம் புதினா இவ்வளோ தான் இருக்குது. இப்போ ஒரு வடை சட்டி எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ரோக்லே. எண்ணெய் காயட்டும். எண்ணெயில் ஃபஸ்ட்டு உளுந்து போட்டுருங்க. லேசாக ப்ரௌன் ஆகட்டும். லேசாக ப்ரௌன் ஆகும்போது பச்சை மிளகா, பூண்டு, வெங்காயம் போட்டுருங்க. பச்சை மிளகா லேசாக ஃப்ரை ஆகிட்டு இருக்கும்போது புதினா சிம்மில் வச்சு போட்டுருங்க. புதினா ரொம்ப குக் பண்ண வேண்டாம். புதினா ரொம்ப குக் பண்ணாதீங்க. சும்மா ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அந்த ஹீட்டில் இது பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் வரவங்களே. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த உப்பும் பெருங்காயத்தூளும் அதில் போட்டாச்சு. இது அப்படியே வதங்கிடும் அந்த ஹீட்டுக்கே. இப்போ மிக்ஸி ஜாரில் இது இங்கே ஆறட்டும். வதக்கி வச்சுருக்கிறது மிக்ஸி ஜாரில் வந்து இந்த கிண்ணத்தில் வச்சுருந்த புளி, தயிர் கொஞ்சோண்டு ஊற்றிருங்க. தயிர் எதுக்குன்னா, ஒன்று லேசாக புளிப்பு கொடுக்கும், 2வது அந்த ப்ரௌனாக விடாது. புதினா சட்னி ப்ரௌன் ஆயிரும்ல, க்ரீனாகவே இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும். அதுக்கு தான் தயிர் கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அவ்வளோதான். இதை ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் தேங்காய் போடணும் உறவுகளே. இருங்க உறவுகளே, நான் வந்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். மத்தியானத்துக்கு திருப்பி கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் எடுப்பேன். அதனால இப்போ தேங்காய் வந்து நான் இதில் வறுக்கலை. இல்லைன்னா நீங்கள் முதல்ல தேங்காய் போட்டுட்டு அப்புறம் புதினா போடுங்க. தூரமாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கீங்கன்னா தேங்காவை போட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் புதினா போடுங்க. அப்போ தான் கெடாமல் இருக்கும். தேங்காய் போட்டிங்கனாலும் ஒரு 5-6 மணி நேரத்துக்கு கெடாமல் இருக்கும். நான் வந்து வீட்டில் தானே இருக்கிறோம். காலைல சாப்பிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். திருப்பி சாப்பிட போகும்போது தான் 12:30 மணிக்கு வெளியே எடுப்பேன். அதனால் இதை வந்து ஃப்ரை பண்ணல. தேங்காவை அப்படியே கீத்து மட்டும் எடுத்து போட்டேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா தேங்காய் போடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். தேங்காய் போடாமையும் செய்யலாம், தேங்காய் போட்டும் செய்யலாம். ரெண்டும் அதாவது வேறு வேறு டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான் வரவங்களே. மிக்சியில் அரைச்சி எடுத்தால் புதினா சட்னி ரெடி. ரொம்ப ஓவர் லிக்விடாக செய்யலை, ஒரு செமி லிக்விடாக பண்ணியிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம், வாங்க சாப்பிட்லாம். பணியாரம், நான் எனக்கு பணியாரம் ஊற்றிட்டேன். பணியாரமும் புதினா சட்னி. வாங்க சாப்பிட்லாம் வரவங்களே.